நிச்சயமாக அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவனும் மிக மிக இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். சில இடங்களிலே பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை புகழ்ந்து குர்ஆன் வசனம் வந்திருக்கிறது. ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் வேளைகளில் எழுந்தவுடன் முதலாவது பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சில இடங்களிலே அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடுபவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற சுப செய்தியை குர்ஆனிலே சொல்கின்றான். உமை யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு, யார் தீமை செய்து தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டு பின்னர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அவர்களை அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவனாகவும் அருள் புரியவனாகவும் அல்லாஹ்வை கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா ஆற்றல்களும் நிறைந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வும் கோடான கோடி மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகின்ற இந்த உலகத்தில் மரணித்த மூமின்கள் அனைவரும் ஸலவாத்து சொன்ன உலகத்தில் வாழுகின்ற அத்தனை கோடி முஸ்லிம்களும் மூமின்களும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் மீது, அவருடைய குடும்பத்தினர், தோழர்கள், மரணத்தால் எங்களை விட முந்தி மண்ணறைக்கு சென்ற எம்முடைய ஈமானிய உறவுகள் எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் அருள்களையும் சுமந்து வந்த ரமலான் பல கோடி மூமின்களை கண்கலங்க வைத்து அழ வைத்த ரமலான், அல்லாஹ்வோடு தொடர்பில்லாத உள்ளங்களை எல்லாம் தொடர்பாக்கி வைத்த ரமலான், எம்மை விட்டு பிரியாவிடை செய்வதற்காக இருக்கின்ற இந்த இறுதி ஹுத்பாவிலே நாங்களெல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெறுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். எம்மோடு வாழ்ந்த பல உறவுகள் இந்த ரமலானில் எம்மோடு இல்லை. எம்மோடு தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், எம்மோடு குர்ஆன் ஓதியவர்கள், முன் சஃபிலே நின்று அல்லாஹ்வுடன் அழுது கண்ணீர் வடித்த பல உயிர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு முழுமையாக அடைகின்ற வாய்ப்பை தந்தருள்வானாக. இந்த ரமலானின் ஆரம்பங்களிலே, இந்த ரமலானுடைய 2ஆம் பத்திலே எம்மோடு வாழ்ந்த பலரையும் நாம் மண்ணறைக்குள் கொண்டு வைத்த சம்பவங்கள் நம்மால் மறக்க முடியாத சம்பவங்கள். அன்புக்குரியவர்களே, மனித கோடிகள் அனைவரும் எழுப்பப்படும் மறுமை நாளில் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு அருள் புரியப்பட்ட மனிதர்களில் நானும் ஆகிவிட வேண்டும் என்ற உணர்வோடு மரணத்துக்கு முன்னர் அல்லாஹ்வின் மன்னிப்பின்பாலும் அருளின்பாலும் முந்திக் கொள்ளுங்கள். இறை அச்சத்தை அதிகம் சேகரித்துக் கொள்வதன் மூலம் எதிர்பாராமல் வருகின்ற மரணத்துக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யஹ்தார், நபியே உனது இரட்சகன், நபியே உமது இரட்சகன் அவன் நாடியவற்றையெல்லாம் படைக்கின்றான். கோடான கோடி உயிர்களை விதம் விதமான வித்தியாசமான அழகிய
உயிர்களையெல்லாம் அல்லாஹ் படைக்கின்றான். அவன் நாடிய இடங்களை படைக்கின்றான். அவன் நாடிய காலங்களை படைக்கின்றான். ஒய்ஹ்தார், அவ்வாறு படைத்த அல்லாஹ் அவன் சிறப்பு தெரிவு செய்து கொண்ட சில படைப்புகளை அவன் சிறப்பாக தெரிவு செய்து கொள்கின்றான். அவன் படைத்த கோடானி கோடி படைப்புகளில் மலக்குகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சிறப்பு படைப்பு. அல்லாஹ்வுக்காக அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், மூமின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களையெல்லாம் அல்லாஹ் சிறப்பாக தெரிவு செய்திருக்கின்றான். அல்லாஹு தாலா புனிதமான மக்காவுடைய, மதீனாவுடைய ஹரம் ஷரீஃப், பைத்துல் முகத்தஸ், தூர் சீனா மலை, சஃபா, மர்வா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களை அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்து எவற்றை அவன் சிறப்பிக்க வேண்டுமோ அவற்றை அல்லாஹ் சிறப்பிக்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தாலா காலங்களிலும் பல காலங்களை அல்லாஹ் சிறப்பிக்கின்றான். அல்லாஹ் படைத்த 12 மாதங்களில் ரமலான் மாதத்தை அல்லாஹு தாலா சிறப்பித்து இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பையும் அருளையும் நிறைந்த ஒரு காலமாக அல்லாஹு தாலா ரமலானை சிறப்பித்திருப்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை சுமந்து வருகிறது. மன் சாம ரமலான், நாமெல்லாம் கேட்ட ஹதீதுகள் ஞாபகப்படுத்துவதற்காக, உமன் காம ரமலான் உமன் காம லைலத்துல் கத்ர், யார் ரமலானுடைய நோன்பை நோட்கின்றாரோ, யார் ரமலானிலே நின்று வணங்குகின்றாரோ, விசேடமாக லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகின்றாரோ, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். மன்னிப்பான் அல்ல, மன்னித்து விட்டான் என்று அது முடிந்த காலத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்திலே அல்லாஹ்வுடைய 2 பண்புகள், அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள், அல்லாஹ் தனக்கு சூட்டி இருக்கக்கூடிய 2 சிஃபத்துகளை பற்றி இன்றைய ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே பார்ப்போம். ஓரிரை கொள்கை என்பது படைத்தவன் ஒருவன் என்று நம்புவதும், அந்த ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்று நம்புவதும், அந்த அல்லாஹ் தனக்கு சூட்டி இருக்கக்கூடிய பெயர்களுடைய பிரதிபலிப்புகளை படிப்பதும் தான் தௌஹீத். அந்த வகையில் இன்று அல்லாஹ்வுடைய 2 சிஃபத்துக்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அந்த 2 சிஃபத்துகளையும் 2 பண்பாடுகளையும் அவனுடைய பண்புகளையும் 71 இடங்களிலே 2ஐயும் சேர்த்து சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். என்ன அந்த அல்லாஹ்வுடைய பண்பு தெரியுமா? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம். தொழுகையையும் ஜக்காத்தையும் சேர்த்து சொல்வது போன்று இந்த பண்பை அல்லாஹு தஆலா அதிகமான இடங்களில் சேர்த்து தான் சொல்கிறான். கஃபூர் என்றால் என்ன? மக்ஃபிரத் என்றால் என்ன? அல்லாஹ் மன்னிப்பவனா, மிக மன்னிப்பவனா, மிக மிக மன்னிப்பவனா? இந்த கஃபூர் என்கின்ற பதம், ரஹீம் என்கிற பதம், மிக மிக மன்னிப்பவன், மிக மிக இரக்கம் காட்டுபவன். சாதாரணமாக மன்னிப்பவன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். ஜா ஷேகுன் கபீருன் ஹரீமுன் கது சகத்த ஹாஜிபாஹு அலா ஐனைஹி ஒஹுவ முதிமுன் அலா அசா. கடுமையான வெயில். சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். ஒரு வயதாளி வருகிறார். அவர் எந்த அளவு வயதாளி என்றால், கடுமையான வயதின் காரணமாக இந்த கண்புருவ முடிகளெல்லாம் விழுந்து விட்டது. 100-120 வயசாகினால் இந்த கண்புருவ முடி விழுந்துடும். அப்படி வயசு. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அவர் ஒரு கோலை ஊண்டிக்கொண்டு, கம்பை ஊண்டிக்கொண்டு வருகிறார். கடுமையான வெயிலில் வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கித்தான் வருகிறார். ஹத்தா காம பைன எதையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று ஃபகால யா ரசூலல்லாஹ், அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ரஜுலுன் கதர வ ஃபஜர வலம் யத ஹாஜத்தன் வலா தாஜத்தன் இல்லக்ததஹா பியமீனிஹி லவ் குஸிமத் ஹதியத்துஹு பைன அஹ்லில் அர்லி லஅவ்பகத்துஹும் ஃபஹல்லஹு மின் தௌபா. என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தென்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, அட்டூழியங்கள் செய்து, பாவத்திலே மூழ்கிய மனிதன், அவன் எந்த ஒரு ஆசையையும்
சின்ன ஆசையையும் விட்டு வைக்கவில்லை, பெரிய விருப்பத்தையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையும் செய்தான். ஹராம் என்று அவன் பார்க்கவே இல்லை, எல்லா பாவத்தையும் செய்த ஒரு மனிதன். யார் கேட்கின்ற கேள்வி? அல்லாஹ்வோட தூதரிடத்தில் வந்து இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு கோலை ஊண்டிக்கொண்டு வந்த அந்த வயதாளி கேட்கிற கேள்வி. அவர் கேட்கிறார், சொல்கின்றார், அந்த மனிதன் செய்த பாவத்தை இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாலும் அனைவரும் அழிந்து விடுவார்கள். அப்படி ஒருவன் பாவம் செய்திருக்கிறான். ஃபஹல்லஹு மின் தௌபா, இவர் அல்லாஹ் மன்னிப்பானா, இவருக்கு தௌபா இருக்கான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நிலைமையை புரிந்து கொண்டார்கள். இந்த வெயிலில் இந்த வயதோட இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் யாரையும் பற்றி கேட்கல, இவரை தான் கேட்குறாரு. இந்த அளவுக்கு இவருக்கு வயசுண்டா ஜாஹிலியா காலத்தில் இவர் பெரிய ஆக்களாக இருந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் உடனே விளங்கி கொண்டு கேட்டாங்க, ஹல் அஸ்லம் தான், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து அணையிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவர் திரும்ப சொன்னார், அம்மா அன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இப்பயும் நான் கலிமா சொல்லி காட்டுறேன் அல்லாஹ்வோட தூதரே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை, வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மதாகிய நீங்கள் அவன் அடியார், அவனுடைய தூதர் என்றார். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஃபைன்னல்லாஹ காஃபிருன் லக மா குந்த கதாலிக்க, அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் என்ன பாவங்களில் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மன்னித்தது மட்டுமல்ல, முபத்திலுன் செய்யாத்திக்க ஹசனாத், நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் நீங்கள் உருகி இந்த பாவத்துக்காக மன்றாடியதற்காக அந்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி போட்டானாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தான் அல்லாஹ்க்கு பேர் கஃபூர், மன்னிப்பவன் அல்ல, மிக மன்னிப்பவன் அல்ல, மிக மிக மன்னிப்பவன். சுப்ஹானல்லாஹில் அலீம். அன்புக்குரியவர்களே, மண்ணறைக்குள் எங்களை கஃனில் சுத்தப்பட்டு எங்களை கொண்டு வைப்பதற்கு முன்னர் இந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்குள்ளே நாங்கள் பெய்த்திரணும், அதுக்குள்ளே நாங்கள் பெய்த்திரணும், அந்த ரஹ்மத்துக்குள்ளே பெய்த்திரணும். அந்த முதியவருக்கு ஆச்சரியமாக ஆகிவிட்டது. ஃபகால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒ கதராத்தி ஒ ஃபஜராத்தி, நான் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் குற்றங்களை எல்லாமே அல்லாஹ் மன்னித்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி சொன்னார்கள், ஆம், ஒ கதராத்திக்கே ஒ ஃபஜராத்திக்கே, நீ செய்த அக்கிரமம் அநியாயம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஃபவல்லர் ரஜுல், அவர் சந்தோஷத்தால் திருப்பி அவருடைய கோலை ஊண்டிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லிக்கொண்டு ஒய் கப்பீர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு போகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஃஅலில் ஹைராத், இனி நீங்கள் நன்மையே செய்யுங்க, ஒத்துருக்கி செய்யா, தீமையை விட்டுருங்கன்னாங்க. இதுதான் தௌபா. இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் கஃபூர். இது அல்லாஹ் 71 இடங்களில் சேர்த்து சொல்லுகிறான், சேர்க்காம பல இடங்களில் சொல்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் எல்லாம் பரிபூர்ணமானவை, குறை கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன் குற்றங்களை உணர்ந்து அதற்காக நான் மண்ணறைக்கு போக வேண்டும், அல்லாஹ்வை தவிர யார் மன்னித்தாலும் என்னை நரகிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று படைத்த ரப்புல் ஆலமீனை விளங்கி அவன் பாவம் மன்னிப்பு தேடினால் அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைத்து விடுகின்றான். அல்லாஹ் திருமறையிலே, உமை யஅமல் சூவன், யார் தீமைகளை செய்து அவ் யظ்லிம் நஃப்ஸஹு, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரோ, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, பிறகு அவர் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ்வை கஃபூராகவும் ரஹீமாகவும் பெற்றுக்கொள்வார். மிக மிக மன்னிப்பவனாகவும் மிக மிக இரக்கப்படுபவனாகவும் பெற்றுக்கொள்வார். இல்லாமன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், யாரெல்லாம் தொழுகைகளை பாழாக்கி மனம் விரும்பிய தீமைகளிலே மூழ்கிய நிலையில் மரணித்து விடுகிறார்களோ, தௌபா செய்யாமல், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் அழிவு நிறைந்த நரகத்தை சந்திப்பார்கள். இல்லாமன் தாப, யாரெல்லாம் தௌபா செய்து அல்லாஹ் ஈமான் கொள்ள சொன்னவற்றை ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் புரிகின்றார்களோ, அவர்களுடைய தௌபா என்ன தெரியுமா, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். வகானல்லாஹு, அல்லாஹ் ஆகிவிடுவான் கஃபூரர் ரஹீமா, மிக மிக மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் ஆகிவிடுவான். அல்லாஹு தாலாவுடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனே, அல்லாஹ் சொல்வதாக, நீ என்னை அழைத்து கெஞ்சி என்னிடத்திலே மன்னிப்பை கேட்டு ஆதரவு வைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருவேன். நான் எவ்வளவு பாவம் உண்டெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒலா உபாலி, இந்த எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான மன்னிக்கிறேன்டெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ இந்த மனம் திருந்தி என்னின் பக்கம் வந்து விட்டால் மன்னிச்சிருவேன். மனிதனே, உன்னுடைய பாவம் வானத்தின் முகட்டை போய் முட்டுகின்ற அளவுக்கு பூமியிலிருந்து அவ்வளவு பாவம் நீ செய்திருந்தாலும் நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவேன், நான் பொருட்படுத்த மாட்டேன். மனிதனே, நீ இந்த பூமி நிறைய பாவத்தை கொண்டு வருகிறாய், ஆனால் நீ இணை வைத்தல் மட்டும் செய்யவில்லை என்றால் அந்த பாவத்துக்கு உனக்கு மகஃபிராவை தந்து விடுவேன். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய மகஃபிரத். நாளை மறுமையிலே இவ்வாறு இந்த உலகில் வாழும், இந்த உலகத்திலே வாழும்போது பாவ மன்னிப்பு கேட்டு தங்களுடைய மரணத்துக்கு முன்னால் அவர்கள் திருந்தி மீண்டும் அந்த பாவங்களிலே ஈடுபடாமல் வாழ்ந்த பல கோடி மனிதர்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருப்பான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மியத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத்துகள் உள்ளது. அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத்துகள் உள்ளது. அதில் ஒரு ரஹ்மத்தை, ஒரு இரக்கத்தை தான் அல்லாஹு தாலா இந்த பூமியில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும், மனிதர்கள், ஜின்கள், ஆடு மாடு ஒட்டகம் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அதன் மூலம்தான் நீங்கள் ஒருவரை அன்பு கொள்கின்றீர்கள். உங்களுடைய தாய் மரணித்து விட்டால் நீங்கள் கதறி அழுகிறீர்கள் அன்பின் காரணமாக. உங்களுடைய தந்தை மரணித்து விட்டால், உங்களுடைய சகோதரர்கள் மரணித்து விட்டால், உயிரினங்கள், பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்து விடாமல் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றுகிறது. அந்த ஒரு ரஹ்மத் என்றாங்க நபி அவங்க. மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹு தாலா அவனிடத்தில் இருக்கக்கூடிய 99 ரஹ்மத்துடன் இந்த ஒரு ரஹ்மத்தையும் சேர்த்து கொள்வான். சேர்த்து கொண்டு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய அருளுக்குள் நுழைந்த மனிதர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டி கொண்டிருப்பான். முதலாவது நாங்கள் படித்தது கஃபூர், அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவன். இப்பொழுது நாம் படிப்பது ரஹீம், மிக மிக அன்பு காட்டுபவன். எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னித்து இரக்கம் காட்டுவான் என்றால், ரஹமத் செய்வான் என்றால், ஷைத்தான் நினைப்பானாம், ஷைத்தான் நாளை மறுமையில் வந்து பார்ப்பான், பெரிய பெரிய அக்கிரமக்காரர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஷைத்தான் நினைத்து கொண்டு வருவான், இவர்களெல்லாம் நரகத்துக்கு தான் போவார்கள் என்று. ஆனால் அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவங்களாம் சுவர்க்கத்துக்கு உரியவங்களாம் மாறிட்டாங்க. இந்த காட்சியை ஷைத்தான் பார்த்துக்கிட்டு நின்று, ஹத்தா இன்ன ஷைத்தான லேத்த தாவல், ஷைத்தான் அங்கே இங்கேயும் சுற்றி திரிவானாம். எலுன்னு அன்ன ரஹ்மத்துல்லாஹி சதஸஉஹு ஃபீ தாலிகல் யௌம், அல்லாஹ் ஒருவேளை என்னையும் மன்னிச்சு போட்டுருவான் போல இருக்குதே, இந்த மன்னிப்பை பார்த்தா எல்லாரையும் மன்னிக்கானே அல்லாஹ்ண்டு ஷைத்தான் அங்கும் இங்கும் சுற்றி திரிகின்ற அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் அருள் புரிவான் என்று அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்களெல்லாம் பல மூமின்கள் நினைத்திருப்பது இஸ்திக்பார் தௌபா என்கிறது பாவம் செய்கிறார்கள், பாவத்தை செய்கிறார்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் உண்டு. இஸ்திக்பார் தௌபா என்பது பாவம் செய்கிறார்கள் மட்டும் செய்கிற வணக்கம் கிடையாது. அது ஒரு வணக்கம், அது பெரிய ஒரு நல்லமல். அது பாவிகளுக்கு மட்டுமல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் அமைதியாக, நிம்மதியாக, சாந்தமாக நின்று தொழுகின்ற தொழுகையை முடித்து விட்டால் சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுவது பாவம் அல்ல. நன்மை செய்தாலும் இஸ்திக்பார் செய்யணும். ஏன்? அது மூமினுடைய அடையாளம். இஸ்திக்பார் செய்து கொண்டிருப்பது மூமினுடைய அடையாளம். தௌபா செய்து கொண்டிருப்பது மூமினுடைய அடையாளம். புனிதமான ஹஜ்ஜி கடமையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். தவாப் செய்வது, அல்லாஹ்வுடைய கஅபாவை பலருடைய கண்களுக்கு காண முடியாத, நேரடியாக காண முடியாத கஅபாவை பார்த்து தவாப் செய்து சை செய்து சஃபா மர்வாக்கிடையிலே சை செய்து கல்லறிந்து எல்லாம் செய்த அல்லாஹ் சொல்றான், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாலன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த கடமையை முடிச்சிட்டு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பெரிய வணக்கத்தை செஞ்சாலும் ஒரு மூமினுடைய அடையாளம் இஸ்திக்பார் செய்வது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவனும் அருள் புரியவனாம் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுடைய வெற்றியை கொடுக்குறான். மக்காவிலிருந்து போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மக்கா மாநகரே, நான் இந்த கஅபாவை விட்டு பிரிவது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதை அல்லாஹ் மீட்டி கொடுக்கிறான், வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா?
இந்த வெற்றியை தந்ததற்காக ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய ரப்புடைய புகழை புகழ்ந்து வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுன்றான். நன்மை என்ன நன்மையை செய்தாலும் அந்த நன்மையோடு பாவ மன்னிப்பும் சேர்ந்திருந்தால்தான் அந்த நன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மேலும் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் செல்வதற்கு முதல் நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குள்ளும் பாவ மன்னிப்புக்குள்ளும் நுழைந்து நாம் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெற்ற மனிதர்களாக மரணிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அலியில் அலீம் ஸல்லல்லாஹு வஸல்லம் அலன் நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பழக்கத்தை கடைப்பிடிக்கின்றாரோ, வணக்கங்கள் இருக்கிறது நாம் செஞ்சு போட்டு விடுறதில்ல, பாவ மன்னிப்பு தேடுறதெல்லாம் கடைப்பிடிக்கின்றாரோ, அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் வெளியேறுகின்ற வழியை காட்டி விடுவான். ஒவ்வொரு கவலையிலிருந்தும் வெளியேறுகின்ற வழியை அல்லாஹ் காட்டி விடுவான். அவர் நினையாத விதத்திலே அவருக்கு ரிஸ்க் அளிப்பான் என்ற ஹதீஸை அபூதாவுதிலே பார்க்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த பாவ மன்னிப்பை சில இடங்களிலே கட்டளையாக சொல்கின்றான். வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவனும் மிக மிக இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். சில இடங்களிலே பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை புகழ்ந்து குர்ஆன் வசனம் வந்திருக்கிறது. ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் வேளைகளில் எழுந்தவுடன் முதலாவது பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சில இடங்களிலே அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடுபவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற சுப செய்தியை குர்ஆனிலே சொல்கின்றான். உமை யஅமல் சூஅன் அவ் யظ்லிம் நஃப்ஸஹு, யார் தீமை செய்து தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டு பின்னர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அவர்களை அல்லாஹ் மிக மிக மன்னிப்பவனாகவும் அருள் புரியவனாகவும் அவன் அல்லாஹ் அதை கண்டுகொள்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய பரிசுத்த உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் மின்கும், உங்களில் ஒருவர் கூட சுவர்க்கம் நுழைய முடியாது, பி அமலிஹி, அவருடைய அமலால் என்றார்கள். அவர் செஞ்ச அமலால மட்டும் உங்களை ஒருவரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் விடவில்லை, கேட்டார்கள், ஒகாலு ஒலா அந்த யா ரசூலல்லாஹ், அப்போ நீங்களுமான்னு கேட்டாங்க. நீங்கள் செஞ்ச அமலாலையும் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போக இயலாதா? இல்லை. லா ஒலா அன இல்லா ஐயதகம்மதியன் அல்லாஹு பிரஹ்மதி மின்ஹு ஃபضல், அல்லாஹ் என்னுடைய அமல்களை கொண்டு என்னை அவனுடைய அருளுக்குள் சேர்த்து கொண்டாலே, அவருடைய ரஹ்மத்துக்குள்ள அல்லாஹ் எங்களை சேர்க்கணும். நம்ம என்னத்துக்கு அமல் செய்கிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் அருளையும் பெறுவதற்கு. அந்த 2 சர்டிஃபிகேட்டும் கிடைச்சா தான் நம்மளோட அமலுக்கு அங்கீகாரம், அல்லாஹ்வோட சுவர்க்கத்தை பெறலாம். எனவே அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல்லாஹ் சேர்த்து சொல்லுகின்ற பாவ மன்னிப்பையும் அதாவது அருளையும் சேர்த்து சொல்லுகின்ற இந்த வசனங்களின் மூலம் நாங்கள் விளங்க வேண்டிய பாடம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழகிய வழக்க வழிபாட்டின் மூலம் முயற்சிக்கும் மனிதனாலே அன்றி வேறு யாராலும் அல்லாஹுவின் அருளையும் பாவ மன்னிப்பையும் அடைய முடியாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக எனது அருள் நன்மைகளை அழகாக செய்பவர்கள் அவர்களுக்கு மிக அண்மையில் இருக்கிறது என்று சொல்கிறான். நன்மையை மிக அழகாக செய்யணும். நபி அவர்களுடைய துஆவில் அல்லாஹும்ம அயின்னி யா அல்லாஹ், நம்ம தொழுகைக்கு பின்னால் ஓதுற இந்த அதிலையும் எழுதப்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, 3 விஷயத்துக்கு உதவி செய்வாயா. அல்லா திக்ரிக்க, உன்னை சதாவும் நினைத்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய். அல்லாஹ்வோட தூதர் கேட்குற துவா பாருங்க, உன்னை நான் நினைச்சிக்கிட்டே வாழணும். நான் வியாபாரம் செய்தாலும் உன்னுடைய நினைவு, நான் தொழுதாலும் நான் தூங்கினாலும் உன்னுடைய நினைவோடு தூங்குகின்ற முதலாவது பண்பு எனக்கு தரணும். ஓ சுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்ற பண்பு எனக்கு தரணும். 2வது ஓ ஹுஸ்னி இபாதத்திக்க, இபாதத்தை நான் அழகா செய்யணும். பிதுஅத்திலிருந்து வந்துவிடக்கூடாது, ஷிர்க் வந்துவிடக்கூடாது, முகஸ்துதி வந்துவிடக்கூடாது. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகின்ற மிக முக்கியமான வணக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய வணக்கங்களை சொன்னார்கள். ஒன்று கியாமுல் லைல், இரவு தொழுகை. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, காம மினல் லைல், எல்லோரும் உறங்குகின்ற பொழுது இரவிலே எழும்புகிறான். ஃபஸல்லா,
இரவு தொழுகை தொழுகிறான், அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹ்வோட தூதர் துவா செஞ்சாங்க, அல்லாஹ்வோட அருள் கிடைக்கும். சும்மா ஐக்கல்ல இம்ராத்தஹு, அவன் மட்டுமல்ல தனது மனைவியை எழுப்புகிறான். ஃபசல்லத், அந்த மனைவியும் எழும்பி தொழுகிறாள். ஃபெயின் அபத், தன்னுடைய மனைவி தூக்கத்தினால் தொழ முடியாது என்று மறுத்து படுத்தால் நவஹஃபி வஜிஹிஹல் மா, அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து அந்த மனைவியை எழுப்பி விடுகிறான். அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ்வோட அருள். ஒரு ரஹிமல்லாஹ் இம்ராத்தன், ஒரு பெண்மணிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. காமத் மினல் லைல், அவள் இரவிலே எழும்பி தொழுகிறாள். சும்மா ஐக்கலத் ஜௌஜஹா, அன்று தன்னுடைய கணவனை எழுப்புகிறாள் தொழுவதற்கு. அவன் எழும்ப மறுத்தால் அந்த கணவனுடைய முகத்திலே அன்பாக தண்ணீரை தெளித்து அந்த கணவனை தொழுகைக்கு எழுப்பி விடுகிறார். மேலும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு. ரஹிமல்லாஹ் இம்ரான் சல்லா கபுலல் அஸ்ரி அர்பஅன், அஸ்ர தொழுகைக்கு முதல் 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகிற மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஒரு நாளைக்கு அதில் தொழுது பார்ப்போமா? வளமையாக தொழாமல் 2 ரக்காத் தான் தொழுக, ஒரு நாளைக்காக இந்த அதிர்ச்சிக்காக நம்ம தொழணும். அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்கக்கூடிய வணக்கங்களே, எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னவை குர்ஆனை கேட்பது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பிப்பது, குர்ஆனை சிந்திப்பது. குர்ஆனுடைய அவ்வளவு விஷயமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் ஃபضலும் ஹுதாவும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகிறது, அது படிப்பிக்கப்படுகிறது. அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சக்கீனத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்ளும், ரஹ்மத்திலிருந்து வெளியாக மாட்டார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள் ஆகி விடுவார்கள். ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குகளெல்லாம் சூழ்ந்து கொள்வார்கள். உதக்கரல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு தஆலா அவனிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த மலக்குகளிடத்திலே இந்த சபையை பற்றி பேசுவான் என்ற ஹதீஸை முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் அல்லாஹ்வுடைய அருளை எமக்கு சேர்த்து தரக்கூடியது. அல்லாஹு தஆலா சாலிஹ் நபி சொன்னார்கள், அவங்களோட இணை வைத்த சமூகத்தை பார்த்து, லௌலா தஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ், நீங்கள் இந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாதா? லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்படி செய்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குள் போய் விடுவீர்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சும்ம தூபு இலைஹி, பின்னர் அவனிடத்திலே நீங்கள் மீண்டு விடுங்கள். நிச்சயமாக என்னுடைய ரப்பு ரஹீமுன் வதூத், மிக இரக்கமுள்ளவனும் மிக மிக அன்பாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த ஒரு முக்கியமான இஸ்திக்ஃபார் உங்களுக்கெல்லாம் தெரியும், சையதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலையில் ஒரு மனிதன் அதனுடைய கருத்தை விளங்கி ஓதினால் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்தில் நுழைந்துருவான். ஒய்தா காலஹா மசான், மாலையிலே ஓதிவிட்டு ஒமாத்த அலைஹா, அந்த நிலையில் அவன் மரணித்து விட்டான். நமக்கு கடுமையான நோய், நமக்கு விளங்குகிறது இதுதான் நம்முடைய இறுதி முடிவு. அப்படியான ஒரு இரவிலே நாம் ஓதிக்கொண்டு இதை வழக்கமாக பழகி வந்ததினால் நமக்கு அது ஓதுப்படுகிறது. ஓதிக்கொண்டு தூங்கிவிட்டோமா, நம்முடைய உயிர் பிரிந்து விட்டதா, தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்திட நுழைவான் என்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் எம்மை கடக்கின்ற பொழுது தொழுதவர்கள், நோன்பு நூற்றவர்கள், சுபஹ் தொழுகையை ஹயாத்தாக்கியவர்கள், கியாமுல் லைல் செய்தவர்கள் எல்லாம் அப்படியே பெல்ட்டி அடித்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெண்ணாளோடு மாற்றி விடுவதை பார்க்கின்றோம். மூடி வைத்த டிவியை இப்பொழுதே எடுத்து சரிபார்க்கின்றார்கள், அண்டனாவெல்லாம் சரிபார்க்கின்றார்கள். ஒரு மாசமாக படம் பார்க்கவில்லை, புதிதாக வந்த படம் என்ன படம் போயிருக்கிறதே அந்த ரமலான் முடிய பார்க்கணும். நடிகர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டது, தொழுதது, இஸ்திக்ஃபார் செய்ததெல்லாம் வெறும் நடிப்பு. அங்கே ஐயாமார்கள் காத்திருக்கிறார்கள் மாற்று மதத்திலே, கசுப்பு குடிப்பதற்கு இன்னொரு மாசத்தால் வருவார், நோன்பு முடிய வருவார். போதைப் பொருள் விற்பனையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே உள்ள இளைஞர்களை. நம்முடைய போதைப் பொருள் வியாபாரம் ஒரு மாதமாக நின்றிருக்கின்றது, வருவார்கள் என்று. இந்த நடிப்பை எல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான். ஒருவன் தௌபா செய்கின்றான், மீண்டும் பாவம் செய்கின்றான், மவுத்து வரைக்கும் அவன் அதையே செய்கின்றான். ஒலைசத்தி தௌபாண்டான் அல்லாஹ், அவனுக்கு தௌபா கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மரணம் நமக்கு தெரியாது, எந்த வேளையில் நாம் மண்ணறைக்கு செல்வோம் என்பது தெரியாது. இத்தகைய நடிப்புக்காக நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து விட்டு உறுதிமிக்க மூமினாக, நன்மைகளின் பக்கம் ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக,
அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கத்தின் பக்கம் ஆசை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரமலான் படிப்பினை ரமலான் மூலம் நாங்கள் படிக்க வேண்டியது அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய மாமனிதர்களாக அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஃபஃஅலில் ஹைராத், நன்மைகளை இனி செய், ஒத்துருக்கி செய்யா தீமைகளை விட்டுடுன்னாங்க. விட்ட தீமைகளின் பக்கம் திரும்பி மீளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அத்தகைய உத்தமர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.